Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மேம்பால பணிகளுக்காக சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் உள்ள கூவம் ஆற்றில் மண் திட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதால் தண்ணீர் செல்வது தடைப்பட்டுள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னையை பொறுத்தவரை மிக முக்கியமாக பார்க்கப்படுவது மதுரவாயிலிருந்து துறைமுகம் நோக்கி கொண்டு செல்லக்கூடிய இரட்டை பாலம் கூடிய இந்த பாலப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நாம் நிற்கக்கூடிய பகுதியான சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் உள்ள கூவம் ஆற்றிற்குள் அந்த பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் ஏன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள சூழலில் ஏற்கனவே சென்ற ஆண்டே இங்கே இருக்கக்கூடிய பில்லர்கள் அமைக்கும் பணி முடிவடையும் என்று கூறியிருந்தார்கள். இன்னும் முடிவடையவில்லை. இதனால் வருகின்ற மழைக்காலங்களில் அதிக அளவு மழைநீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது இந்த கூவம் ஆற்று வழியாகத்தான் கடலில் போய் முகத்துவாரம் வழியாக கடலில் கலக்கும். ஆனால் தற்போதுள்ள சூழலில் பாதி அளவு ஒரு சிறிதளவு மட்டுமே அந்த தண்ணீர் செல்வதற்கான வழி செல்கிறது. இதனால் பருவமழை பெய்யும் பொழுது அதிக அளவு மழைநீர் வரும் பொழுது இங்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதியில் மழைநீர் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஏனென்றால் இந்த கூவம் வெளியே இருக்கக்கூடிய எழும்பூர் மற்றும் புதுப்பேட்டை சிந்தாதிரிப்பேட்டை போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீரும் இந்த கூவம் ஆற்று வழியாகத்தான் செல்ல வேண்டியது உள்ளது. இந்த சூழலில் அங்கு ஏற்கனவே மேலிருந்து கூவாற்றில் வரக்கூடிய மழைநீரும் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மழைநீரும் இந்த வழியாக செல்லும் பொழுது எப்பொழுதுமே கரையை தொட்டு தான் செல்லும். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் இங்கே இருக்கக்கூடிய பாதி அளவு இந்த தூணுகள் இன்னுமே குறுக்கலாக்கப்பட்டு இந்த கூவமாறு சற்பொழுது குறுகளவே செல்லக்கூடிய சூழல் உள்ளது. இதை இந்த மாதத்திற்குள் முடிவடைய வேண்டும் என்று கூறினார். ஆனால் சென்றாண்டே முடிவடைய வேண்டிய இந்த பணிகள் இன்னும் முடிவடையவில்லை. விரைந்து அந்த தூணுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த ஏற்கனவே இருக்கிற இந்த பொருட்களை அப்புறப்படுத்த வேண்டும், மண் திட்டுகளை அப்புறப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நீர் எளிதாக செல்லும். உடனடியாக நடவடிக்கை எடுக்குமா என்று நெடுஞ்சாலைத்துறை தான் கேட்க வேண்டும். கண்டிப்பாக இது குறித்து மாநகராட்சி அதிகாரி கேட்ட பொழுது அவர் கூறியது என்னவென்றால், ஆணையர் கூறியது இந்த மாதத்திற்குள் முடித்துவிடும் என்று கூறியுள்ளார்கள். அதாவது இங்கே இருக்கக்கூடிய மண் கழிவுகள் மற்றும் இரும்பு கழிவுகளை அப்புறப்படுத்த என்று கூறியுள்ளார்கள். ஆனாலும் இன்னும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யவில்லை என்று கூறலாம். ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் அன்பழகன்.